ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இயேசுவை அல்லாவால் அழிக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், உங்கள் தம்ப்நெயிலே தப்பு, அல்லாஹ் எதுக்கு இயேசு அழிக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அவர் கேட்டதும் கரெக்டு தான். ஆனால் நம்ம எதுக்காக அப்படி நாம் சொல்லலை. ஆக்சுவலாக குரான் வசனத்தில் இருந்ததை நாம் சொன்னோம். அந்த குரான் வசனத்தில் 5வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இப்படி வரும், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் மரியமுடைய குமாரர் மசீஹ் என்று கூறினார்களே, அத்தகையோர் திட்டமாக நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டனர். ஆகவே நபியே, மரியமுடைய மகன் மசீகையும் அவருடைய தாயையும் பூமியிலுள்ள யாவரையும் அவன் அழித்துவிட நாடிவிட்டால் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து அதனை தடுக்க சிறிதேனும் எவர் சக்தி பெறுவார்? இல்லை, நான் நினச்சா இயேசுவையும் சரி இயேசு அம்மாவையும் சரி உலகத்தில் உள்ள யாரை வேணாலும் அழித்தால் அதை யாரால் தடுக்க முடியும் அப்படின்னு இந்த வசனத்தில் வருது. ஸோ அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அப்போ அந்த சகோதரர் மேபி இதை படிக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா குரான் சின்னது கிடையாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெருசு. பெரும்பாலும் முஸ்லீம்கள் ரொம்ப சின்ன வயசில் தான் குரான் படிக்கிறது, அது கம்பல்சரியாக அனுப்புறதுனால படிப்பாங்க. ஸோ அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத படிச்சிருந்தாலுமே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் அந்த சகோதரர் கேட்டிருந்தார். ஆனால் இப்போ இதே டாப்பிக்கை நம்ம ரீவிசிட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 சகோதரர்களுடைய கமெண்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர், முஸ்லீம் சகோதரர் கேட்குறாரு, உங்கள் இயேசுவை மனுஷனே சிலுவையில் அறைந்து கொன்று விட்டான், உண்மையான இறைவன் கொல்ல முடியாதா? பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த சகோதரர் அதுக்கு முன்னாடி படிக்காட்டினா கூட நம்ம சொல்லும்போது குரானில் பார்த்துட்டு ஓ இதில் இருக்குதா, அப்போ ஏன் கடவுளால் முடியாதா அப்படின்னு கேட்குறார். ஸோ இன்னொரு சகோதரர் பாஸ்டர், can you explain why God ordered to kill all men, women, children, infant, cow, ox and donkeys? It is in your Bible. Read your Bible first அப்படின்னு போட்டிருக்கிறார். ஸோ அதாவது பாதிரியாரே, ஸோ என்னுடைய ட்ரெஸ்ஸு பார்த்து சகோதரருக்கு நான் பாதிரியார் மாதிரி தெரிஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே உங்கள் இயேசுவைன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரதரும் சொன்னார். ஸோ 2 பேருமே முஸ்லீம் சகோதரர்கள் தான். என்னை கிறிஸ்டின் நினச்சிட்டு சொல்கிறாங்க. பைபிள்லே இருக்குதே, கடவுள் எல்லா மனிதனையும், பெண்களையும், குழந்தையையும், ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்குதே, முதல்ல பைபிளை படிங்க அப்படின்றாங்க. பைபிளில் இருக்குது தான், நம்ம பைபிள் தனியாக சேனலும் வச்சுருக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம ஆரம்பத்தில் எப்பயும் என்ன சொல்லுவோம்னா, பைபிளாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எந்த மதத்தில் உள்ள விஷயமும் அப்படியே நடந்தது கிடையாது. அது பேரே மறைபொருள். அது ஒரு ரகசியத்தை சொல்லுது, ஆனால் டைரெக்டாக சொல்லியிருக்காது. நம்ம என்ன தலைகீழ நின்னாலும் அது புரியாது, கடவுளே சொல்லும் வரை. ஸோ கடவுள் இறுதியில் தான் வருவர். கடவுளுக்கு பதிலாக அதில் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவங்க யாரை கடவுள் நினைக்கிறாங்களோ, இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி அவதாரம், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் கடைசியில் வர்றது கடவுள். ஏன்னா கல்கி கிருஷ்ணருடைய அவதாரம். கிருஷ்ணர் தான் வந்துட்டார், அப்போ பண்ண முடியாததை மறுபடியும் என்ன பண்ண போகிறார்? இயேசு தான் வந்துட்டு போயிட்டார், அப்போவே அவரால் முடியாத ஒன்றத்தை திரும்ப பண்ண போகிறாரா? கிடையாது. இன்னொன்று, இயேசு கதை கிருஷ்ணர் கதைன்னு மகாபாரதம் பைபிளில் போட்டிருக்கிறது அவங்க கதை கிடையாது. கிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா. இயேசு அவர் ஒரு மத ஸ்தாபகர், கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபனை பண்ண வந்தவர், அவ்வளோதான். அவர் அந்த மதத்தின் போதனையை சொன்னார், அவ்வளோதானே தவிர அந்த கதை அவரோட கதை கிடையாது. ஆக்சுவலாக கிருஷ்ணருடைய கதையே இயேசுடைய கதையாக இருக்கும். ஸோ கிருஷ்ணருடைய கதை தெரிந்தால் தெரியும். அவர் பிறந்த உடனே
அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த ஊரில் இருக்கிற குழந்தையெல்லாம் அழிக்க சொல்லுவாங்க. இது அப்படியே இயேசு கதையிலும் வந்திருக்கும். சரி, இப்போ ஸோ அப்போ இதை சொல்லும் பொழுது இதிலே டைரெக்டாக போதும் இல்லையா? உண்மையில் நடக்கவே இல்லைன்னும் போது அதுக்கப்புறம் எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. அதனால் கடவுள் ஏன் இதெல்லாம் கொலை பண்ண சொன்னார்? நல்ல விஷயம். கடவுள் கொலை பண்ண சொல்லுவாரா? யோசித்தா புரியும். சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அது கடவுளுடைய வார்த்தை கிடையாது. எது பைபிள் கடவுளுடைய வார்த்தை கிடையாது. பைபிளில் கடவுளுடைய வார்த்தையும் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு பிரித்து ஒதுக்கி வைக்கணும், அவ்வளோதான். சரி, இதில் முதல் கேள்வி கேட்டிருக்கிறார் இல்லையா, உங்கள் இயேசுவை மனிதனே சிலுவையில் அறைந்து கொன்று விட்டானே, அப்போ உண்மையான இறைவன் கொல்ல முடியாதா அப்படின்ட்டு. ஸோ கொல்பவர் கடவுளா அப்படிங்கிறது சின்ன குழந்தை கேட்டால் சொல்லிடும். பெருசானா அவங்களுக்கு அந்த மதப்பற்று வந்துடும். ஸோ அதனால் சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சின்ன குழந்தைய கேட்டால், எந்த மதத்தை சார்ந்த குழந்தைய கேட்டாலும் சொல்லிடும், கடவுள் எப்படி கொலை பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் நம்ம திரும்ப குரான்லேயே அந்த வசனங்கள் வரும். ஆனால் ஒரு பக்கம் கொலை பண்ணுன்னு சொல்கிறதும் வரும், அடுத்த இது அமைதியாக இருங்க, அன்பாக இருங்கன்னு வரும். இப்படி சொல்பவர் அங்கே எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இனி பார்க்கக்கூடிய வசனங்கள்லேயும் அது வரும். இதுக்கு முன்னாடியும் பல தடவை வந்திருக்குது. சரி, ஆனால் இந்த சகோதரருடைய கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது. அதாவது இதுக்கு டைரெக்டாக பதில் சொன்னால் ஓகே, அது நடக்கவே இல்லைப்பா, அதுக்கப்புறம் என்னத்தை பேசுறது அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அது மறைபொருள், அதில் ஆன்மீக ரகசியம் இருக்குது. அப்போ உங்கள் இயேசுவை மனிதனே சிலுவையில் அறைந்து கொன்று விட்டான், அதை விட்டுருங்க, ஓகேவா? அப்படிலாம் நடக்கலை ஃபஸ்ட்டு. ஆனால் உண்மையான இறைவன் கொல்ல முடியாதா, சாகடிக்க முடியாதா இயேசுவை? ஏன்னா அங்கே குரான் படி பார்த்தா, குரான் பைபிள் ரெண்டு படியுமே இறந்து அவர் மேலே போயிடுறார். ஒரு இதில் முன்னாடியே போயிடுறார் குரானில், பைபிளில் 3 நாள் சுற்றி பார்த்துட்டு போகிறார். சரி, அப்படின்னா என்ன, மொத்தத்தில் இறந்துட்டார். ஸோ செத்தா எல்லாம் சாமிக்கிட்ட போயிடுவாங்கன்றது எல்லா மதத்துடைய நம்பிக்கை. அது ராமர் இறந்த பிறகும் அதே மாதிரி தான் மேலே போனாங்கன்னு தான் எழுதியிருக்கோம் ராமாயணத்தில். சரி, அந்த ஒரு சராயு நதியில் மூழ்குவார், உடனே அப்படியே சல்லுன்ட்டு மேலே போயிடுவார் அப்படின்னு காட்டுவாங்க. இப்போ இறைவன் கொல்ல முடியுமா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இறைவன் கொலை பண்ணுற வேலையை செய்வாரா இல்லையா? யோசிச்சு பாருங்கள், முடியுமா? குழந்தைய கேட்டால் கூட தெரியும், கண்டிப்பாக கடவுள் கொலைலாம் பண்ண மாட்டார். ஆனால் கடவுள் தான் கொலை பண்ணார். இயேசுவை கடவுள் தான் கொலை பண்ணார். ஆச்சரியமாக இருக்குதுல்ல? இந்து மதத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் கையில் கத்தியும் கடப்பாரையும் வச்சுக்கிட்டு இருக்கும். கத்தியும் கடப்பாரையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவனை போய் கோயில் கட்டி வணங்குவாங்களா? அதுக்காக தான் நாங்கள் வணங்குறதே இல்லைன்னு சொல்கிறீங்களா? சாமி அதை தானே சொல்லுது இல்லையா? பைபிளாக இருந்தாலும் குரானாக இருந்தாலும் அங்கே சொல்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. சொல்கிறவங்கள வணங்கலாம், சொல்கிறவங்கள செய்கிறவங்கள வணங்கக்கூடாதா அப்படிங்கிறது வரும். ஆனால் கடவுள் கொலை பண்ணவும் சொல்லலை, இந்து தெய்வங்கள் கொலையும் பண்ணலை. அப்போ என்ன அந்த கத்தி கடப்பாரை? ஏன்னா அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கும், ஒரு கையில் பார்த்திங்கன்னா தாமரையும் இருக்கும். பூவை வச்சு என்ன சண்டை போட போகிறாங்க? இன்னும் ஒரு சில தெய்வங்கள் கையில் பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கும், பிள்ளையார் கையிலெல்லாம் இனிப்பு இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன சண்டை போட போகிறாங்க? ஸோ இங்கே கடவுள் கொலை பண்ண சொல்கிறாரா? கீதையில் வருது இல்லையா, அவனை கொலை பண்ண இவர் அர்ஜுனன் ஐயோ அவங்களாம் என்னுடைய சகோதரர்கள், பெரியப்பா, சித்தப்பா, அதாவது சகல உறவும் வந்துடும். எதிரணியில் டீச்சரு, குரு எல்லாருமே இருப்பாங்க. அவங்கள எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னு. கொலை பண்ணுன்னு சொல்கிறது தான் கீதையே. ஸோ இது சம்மந்தமாக ஜாக்கிர் நாய்க்கும் ஸ்ரீ ரவிசங்கருக்கும் இடையில் ஏதோ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்லியிருப்பார்ப்பில் இருக்குது. அதுக்கு ஜாக்கிர் நாயக் கேட்குறாரு, சரி கீதையில் ஏன் கொலை பண்ண சொல்கிறார் கடவுள் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க போரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். ஸோ அப்போ ரெண்டும் ஒன்று தானே இல்லையா? இங்கேயும் போர் வரும்போது தான் கொலை பண்ண சொல்கிற மாதிரி குரான்லேயும் இருக்கும். ஆனால் கடவுள் யாரையும் எப்பவும் கொலை பண்ண சொல்ல மாட்டார்.
அதிலும் குறிப்பாக ஒரு கூட்டத்து மக்களுக்கு ஆதரவாக இன்னொரு கூட்டத்தை நீ கொலை பண்ணு அப்படின்னு கடவுளை சொல்லுவார் இல்லையா? ஆனாலும் கடவுள் கொலை பண்ண சொல்கிறார். எதுக்கு கொலை பண்ண சொல்கிறார்? கொலை பண்ணால் நீ புண்ணியமாகிடுவ அப்படின்ட்டு. யாரையாவது கொலை பண்ணால் பாவமாகுமா புண்ணியமாகுமா? ஏன்னா இனி பார்க்க போகிற குரானில் வரும், ஒரு மனுஷனை கொலை பண்ணாலும் ஒட்டுமொத்த மனித இனத்தையே நீ கொலை பண்ண பாவி ஆகிடுவ, ஒரு மனிதனை வாழ வைத்தாலும் ஒட்டுமொத்த உலகத்தையே காப்பாற்றினவன் ஆகிடுவ அப்படின்லாம் இருக்கும். ஸோ அப்போ என்ன கொலை பண்ண சொன்னால் எப்படி புண்ணியமாகும் அப்படிங்கிறது, இங்கே புண்ணியமாக ஆகிறதோ பாவமாக ஆகிறதோ எது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எது ஆகுது? இறந்துட்டால் உடம்பு அழிஞ்சிடுது. அப்போ உடம்பு பாவமாகவோ புண்ணியமாகவோ ஆகுதா? ஏன்னா உடம்பு எதையுமே பண்ணுறது கிடையாது. இப்போ நான் கத்தி எடுத்து ஒருத்தனை கொலை பண்ணுறேன்னா அந்த கத்தி அவனை கொலை பண்ணிச்சா? கிடையாது. வேறு ஒருத்தன் அதை இயக்குறான் இல்லையா? அது வெறும் கருவி. அது எல்லாருக்குமே தெரியும் அப்பட்டமாக. ஆனால் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? நான் கொலை பண்ணேன் இல்லையா கத்தி எடுத்து. ஸோ அப்போ அது ஓகே, அப்போ இவன் தான் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த கத்தி எடுத்தது கை. இந்த கையை துண்டாக வெட்டி போட்டிங்கன்னா இந்த கை தனியாக போய் கத்தியை எடுக்குமா? எடுக்காது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும் முதலாக நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால். இல்லாட்டினா நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ கையை வெட்டினா அது போய் செயல்பட போகிறது கிடையாது. உடம்போடு இருக்கும்பொழுது இல்லை மற்ற அங்கத்தோடு இருக்கும்போது தான் அது செயல்படும். ஆனால் மற்ற அங்கத்தோடவே இருந்தாலும் உயிர் போயிடுச்சுன்னா அது செயல்படுமா? செயல்படாது. உயிர் இருக்கிறவரின் தான் செயல்படும். அங்கே செயல்பட வச்சதே அந்த உயிர் தான். அந்த உயிர் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. உண்மையிலே கடவுள் இந்த பூமியை படைத்தார்னு பைபிள் குரான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுவும் டைரெக்டாக கிடையாது, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. ஆனால் என்னவா படைக்கிறார்? சொர்க்கமாக படைக்கிறார். கடவுள் சொர்க்கமாக தானே படைப்பார், துக்கம் நிரம்பி உலகமாக படைப்பார். ஆதாம் ஏவாள் தோட்டத்தை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறார் இல்லையா? அவ்வளோ இனிமையான உலகமாக, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கக்கூடிய உலகம். பசுவுக்கு கூட துக்கம் கிடையாது, சிங்கத்தினால கூட. அப்போ என்ன மாதிரி உலகம்? அதுதான் சொர்க்கம். இதே பாரத பூமி தான் அப்படி இருந்துச்சு. அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் இவங்க கோயில் கட்டி கும்பிட்றாங்க இந்துக்கள். 33 கோடி மனிதர்கள் தான் அவங்களும் தெய்வீக குணம் நிரம்பி இருந்ததுனால தெய்வம் அப்படின்னு வழிபடுறாங்க. முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இதே உலகம்தான் இருந்தது. அதுவும் பாரதம் தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் கடலுக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் விலக அது மேலே வருது. அதுக்கப்புறம் மற்ற மதங்கள்லாம் வரும். உங்களுக்கு தெரியும், சொர்க்கம் பற்றி மட்டும்தான் எந்த மதத்துக்கும் தெரியாது. சொர்க்கம் முடிந்து இதே பூமி நரகமாகி ஒரு இயேசு காலத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு வரலாறு வருது இல்லையா? ஓரளவுக்கு. ஸோ அப்போ ஒரு மதங்களாக நரகத்தில் தான் தோன்றுகிறது. என்ன வித்தியாசம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும்? சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தாங்க இருப்பாங்க. ஆதாம் ஏவாள் ட்ரெஸ் இல்லாமல் அலைஞ்சாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் ட்ரெஸ் இல்லாமல் அலைவாங்கன்னு நினச்சிக்காதீங்க இல்லையா? அது சொன்னதுடைய அர்த்தம் வேறு. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸு இருக்கிற உணர்வே இருக்காது. இந்த ட்ரெஸ்ஸை சொல்லலை, இந்த ட்ரெஸ்ஸு சொல்கிறோம். ஏன்னா ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு தான் இந்த உடம்பு. அந்த உணர்வு இருக்காது. ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, நுட்பமான ஒளிப்புள்ளி. ஒரு வேளை கண்ணுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடம்பு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி உடம்பு இருக்குது. இங்கே ஒரு ஆத்மா இருந்தால் கண்ணுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும் அவங்களுடைய கவனம். அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாலும் தெரியாது, அவங்களுடைய கவனம் அந்த ஆத்மாவில் இருக்கும்னு சொல்கிறோம். எவ்வளோ அழகாக உடல் இருந்தாலும் அவங்களுடைய கவனம் இயல்பாகவே அந்த ஆத்மாவில் தான், கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் தான் அவங்க கவனம் இருக்கும். கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கிற காரணத்தினால அவங்க யாருடைய கவனமும் உடல் பக்கமே போகாது. அதனால் சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. சரீர கவர்ச்சியில் மயங்கலை, சரீரத்தையே கவனிக்கலைன்னா எப்படி காமம் வரும்னு நினைக்கிறீங்க?
குழந்தைங்க கவனிக்கிறது கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு காம உணர்வு வர்றது கிடையாது. எப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்றோமோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுலேருந்து விடுபடுறதே கிடையாது. ஸோ சொர்க்கத்தில் எல்லாருமே குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் இயேசு குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு பைபிளில் வெளிப்பட்டு இருக்கும். சரி, அப்படி இருந்த தேவதைகள் இப்போ எங்கே போயிட்டாங்க? அவங்க எது நினச்சாலும் நடக்கும். குழந்தை கூட எப்படி தெரியுமா பிறக்கும்? கணவன் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஸோ அப்படி வாழ்ந்த தேவதைகளுடைய நினைவாக அங்கே பைபிளில் ஒரு இயேசு மட்டும் அப்படி பிறந்துட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஆனால் சொர்க்கத்தில் எல்லாருமே அப்படி தான் பிறப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. அவங்கள வழிபடக்கூடிய இந்துக்களுக்கே தெரியாது. யாருக்குமே யாரை பற்றியுமே தெரியாது. அதுதான் உண்மை. ஸோ இப்போ இறுதியில் சொல்கிறாரு, அந்த தேவதைகள் எங்கும் போல் மறுபிறவி எடுத்து இதே பூமி நரகமாகும்போது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாவம் செய்கிறதுனால தான் இந்த பூமி நரகமாகுது. ஏன் பாவம் செய்கிறாங்க? ஆத்மான்றதை மறந்து அவங்களுடைய கவனம் உடம்பு பக்கம் வந்துடுது. அப்போ புத்தி தடுமாற ஆரம்பிக்குது. புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ முதல்ல காமத்தில் விழுறாங்க. அப்புறம் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வருது. இது எல்லாமே மனிதனுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற கொலைகளில் முக்கியமான காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா காமமாக தான் இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய யுத்தங்களுக்கு மூல காரணமாக இருந்ததே காமம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அந்த காமம் தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்ட்டு கீதையில் 4 அத்தியாயம் இருக்கும். சண்டை போடுற இடத்துல எதுக்கு காமத்தை பற்றி பேசணும்? அங்கே என்ன பெண்களாக இருக்கிறாங்க? ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், அது அந்த ஸ்தூல யுத்த மைதானம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதுதான் தாய். எல்லா மதத்துக்கும் அதுதான் தாய். ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டினாலும் சரி. சாரம், கீதா சாரம்னும். கீதா சாரம்னா அந்த ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நேற்று உன்னுடையதாக இருந்தது, இன்று சரி நேற்று யாருடையதோ இருந்துச்சு, இன்றைக்கி உன்னுடையதாக இருக்குது, நாளைக்கு இன்னொருத்தனாக இருக்குது, நடந்தது எல்லாம் நடந்தது நன்றாகவே நடந்தது. அது கீதா சாரம் கிடையாது. கீதையே சாரம் தான். சாரம்னா என்ன? விதை. அதோடைய விஸ்தாரம் தான் மரம். அந்த மரத்துடைய ஃபுல் எசன்ஸ் அந்த விதையில் இருக்குதில்ல, அதனால தானே மரம் வருது. அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தோன்ற எல்லா மதங்களும், மதத்தின் வேதங்களின் சாரம் இந்த கீதையில் இருக்கும். அதிலிருந்து விஸ்தாரமாக கதை ரூபத்தில் பல விதத்தில் ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கீதையில் யுத்த மைதானத்தில் இந்த ஞானம் சொல்லப்பட்டதாக சொன்னதுனால தான் எல்லா மதத்துலையும் சண்டை, யுத்தம் அப்படி இப்படின்னு வெளிப்படுறது. கீதையில் இருக்கிறதும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. இறைவனுடைய ஞானம் அங்கே அப்படி வெளிப்படுது. அதுவும் இறைவனுடைய ஃபுல் ஞானம் கிடையாது இல்லையா? அதுதான் எல்லா மதங்களுக்கும் தாயே. ஆனால் அதுலேயே இறைவன் கொடுக்குற ஞானம், மாவில், இட்லி மாவில் உப்பு போடுவாங்களே, எவ்வளோ போடுவாங்க இல்லையா? ஒரு பக்கெட் மாவுக்கு தான் இவ்வளோ போடுவாங்க. அவ்வளோதான் உண்மை இருக்குதுன்றார் இல்லையா? 0.005% வச்சுக்கலாம். அதுலேயே அதிலிருந்து வர மதங்களில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்களே. ஏன்னா கீதை பார்த்திங்கன்னா கதையெல்லாம் இருக்காது. அந்த 2 உரையாடல்கள், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் நடக்கிற உரையாடல் தான் தவிர எந்த கதை எதுவுமே இருக்காது. இந்த யோகம் எப்படி பண்ணுறது, இறைவன்கிட்ட எப்படி சரணடைகிறது, இதை பற்றி விஷயங்களே இருக்கும். ஆனால் அதுலேயும் எதுவுமே புரியாதுன்றது தான் உண்மை. ஆனால் இறைவனுடைய ஞானம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்கும். அதில் குறிப்பாக இறைவன் சொல்கிறது மெயின் என்னென்னா மன்மனாபாவ. மன்மனாபாவனா என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இது சொல்லப்படாத எந்த மதமாவது இருக்குதா? உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை அப்படின்ட்டு இயேசு சொல்லுவார். அவர் சொன்னதில் முக்கியமானதாக நம்பர் 1 அதான் சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனையும் சுருக்கி 2 விஷயம் சொல்லுவார். அதில் முதல் விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாது. அப்புறம் எப்படி அவரை நினைக்கிறது எந்த மதத்தினருமே? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது மந்திரத்தை ஒப்பிச்சிட்டு இருக்கிறது, ஓம் நம சிவாயா அல்லது அரபு மொழியில், சமஸ்கிருத மொழியில், ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நினைக்கிறதா ஆகிடும்? மாயாண்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நான் அவரை நினைக்கணும், மாயாண்டி ரொம்ப நல்லவன், மாயாண்டி ரொம்ப சர்வசக்திவான் அப்படின்னா மாயாண்டி நினச்சிட்டேன்னு அர்த்தமா? உண்மையிலே அவரை பற்றி தெரியாது. அதை எழுதினவனுக்கும் அவரை பற்றி தெரியாது. இப்படி சொல்லுன்னு சொன்னவனுக்கும் தெரியாது. அப்போ எப்படி மாயாண்டியை நினைக்க முடியும்?
அப்போ யார் தான் கடவுளை பற்றி சொல்கிறது? குரானில் வெளிப்பட்டிருக்கு அழகாக. அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்குது. என்ன வழி? அவரை எப்படி நினைக்கிறதுன்ற வழி தான். அவரை எப்படி நினைக்கிறது? முதல்ல அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சால் தான் நினைக்க முடியும். அப்போ அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கணும். அவர் இப்படி இருக்கிறாரு, இப்படி நினைக்கணும் அப்படின்ட்டு, இல்லையா? எப்படி இருக்காரோ நினைக்க போகிறோம், ஆனால் எப்படி இருக்காருன்னு தெரியணுமே, அது இல்லையே. அதான் பிரச்சனையே. ஸோ அப்போ இறைவன் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வரார். நேரடியாக அவரே வரார். திருடன் மாதிரி கடவுள் வருவார்னு பைபிளில் போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் அவரை பார்க்க முடியாது, உடம்பு கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது இல்லை, அதனால் அவரை பார்க்க முடியாது, அதனால் திருடன்னு சொல்லிட்டாங்க. நாம் சொல்கிறோம், சொன்னாலும் அவங்கவுங்க அந்தந்த மதத்தை எல்லாருக்கும் அந்த பிரியம் இருக்க தான் செய்யும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. ஆனால் கோடியில் சிலர் எடுப்பாங்க. என்ன அந்த ஞானம்? இந்த காலச்சக்கரம், 5000 வருட காலச்சக்கரத்தை சொல்கிறி, ஒவ்வொரு இதை ஒரு கல்பனும், ஒவ்வொரு கல்பத்தின் கடைசி 100 வருடம் கடவுள் வந்து இந்த ரகசியத்தை சொல்லி மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். தானாகவே அந்த சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவார். இரவு பகல் 24 மணி நேரம் சக்கரம் மாதிரி இது 5000 வருட காலச்சக்கரத்தில் பகல் சொர்க்கம், இரவு நரகம், திரும்ப திரும்ப சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் சுற்றிக்கிட்டே இருக்கும். சொர்க்கம் பழசாக்கி தானாக நரகம் ஆகிடும். ஆனால் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகணுன்னா நீங்கள் தான் உருவாக்குறீங்க. எப்படி உருவாக்குறீங்க? உங்களுடைய குணம் மோசமாகும்போது நரகமாக இப்போ இருக்கக்கூடிய உலகம், இயற்கை மோசமாக இருக்குது, எல்லாமே பார்க்குறோம். மனிதனை அழிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. உங்கள் குணம் நல்லாயிடுச்சுன்னா இது சொர்க்கமாகிடும். ஆனால் இந்த உலகம் அழிகிற நிலையில் இருக்குது இல்லையா, அதுவும் நடக்கும். ஏன்னா எல்லாருடைய குணமும் மோசமாக இருக்குது. இதில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது கோடியில் சிலர் மட்டும் எடுத்து அதை பக்காவாக அவர் சொல்கிற மாதிரியே யார் இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக சொர்க்கம் உருவாகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்கள் மூலமாக நரகம் அழிஞ்சும், ரெண்டும் ஒரே இடத்துல நடக்குது. இதே பூமி தான் சொர்க்கமாகவும் ஆக போகுது. ஸோ அழியும், பிறகு இது சொர்க்கமாக மாறும். ஆனால் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி, உடலை விட்டு இந்த உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இங்கே தகுதியாகிடணும். எப்படி தகுதியாகிறது? இப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கிறிஸ்டின் தான் சொல்ல முடியும். ஒரு முஸ்லீம் மதத்தில் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம் தான் சொல்ல முடியும். சொர்க்கத்தில் எப்படி இருக்கணும் அதை கடவுள் தான் சொல்ல முடியும். கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிறவங்க சொல்ல முடியும். சொர்க்கம் யார் வீட்டு சொத்து? எல்லாருக்கும் பொதுவானது. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், நாஸ்திகன் எல்லாருக்குமே. அப்போ இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு கடவுள் இப்போ சொல்கிறதா அந்தந்த மதத்தில் வெளிப்படும்போது அந்த மதத்தை தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு மதமும் ரொம்ப அந்த மதத்தை மற்றவர்களுக்கு பரப்புறதை உலகம் முழுவதும் நம்மளால் இப்போ குறிப்பாக யூடியூப் மூலமாக பார்க்க முடியுது. அமெரிக்காலெல்லாம் ரோட்லேயே வாதம் பண்ணுவாங்க கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ், இவங்கெல்லாம். ஸோ அப்போ இந்த ஞானத்தை நாம் கொடுக்குறோம், கடவுளுடைய ஞானம். ஏன்னா இப்போ கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து இவங்கெல்லாம் நரகத்தில் வாழறாங்க. நரகம் அழிஞ்சு சொர்க்கம் வரும்போது அங்கே எந்த மதமும் இருக்காது. அப்போ இந்த மதத்தில் நரகத்தில் வாழ்வதற்கான வழி அந்தந்த மதம் கரெக்டாக கற்றுக் கொடுக்குது. அதில் கொஞ்சம் விஷமும் இருக்கும். குறிப்பாக நம்ம விஷம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த காமம், கோபம், இந்த மாதிரி விஷயத்தை மூழ்கிறதுக்கான விஷயத்தை அதில் ஸ்லைட்டாக இருக்கும். ஒன்று காமம் தப்புன்னு சொல்லலைன்னாலே விழுந்துருவோம் இல்லையா. ஸோ அதேமாரி கோபப்படலாம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது சில மதங்களில் கரிமீன் சாப்பிட்லாம், கடவுளே சாப்பிட சொன்னாருன்னு இருக்குது. ஸோ இப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ இறைவன் சொல்கிறார், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கிற சொர்க்கத்தில் அங்கே வாழற மனுஷன் கரிமீன் சாப்பிடுவானா? சிங்கத்தினாலே விலங்குக்கு ஆபத்து இல்லைன்னா மனுஷனால் ஆபத்து இருக்குமா? அப்போ அந்த மாதிரி நீ மாற வேண்டாம்மா. இங்கே சாப்பிட்றதுன்றதை விட அன்பு, ஒவ்வொரு உயிரையும் நேசிக்கிறது. அதாவது நேசிக்கிறதுன்றது குறிப்பாக துக்கம். இப்போ நேசிக்கிறதுனால எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுற முடியாது. அட்லீஸ்ட் துக்கம் கொடுக்காமல் இருக்க முடியும்ல. மனுஷன் அதான் அதிகபட்சமாக பண்ண முடியும் இப்போ. ஏன்னா நமக்கே சாப்பாடு இல்லாத நிலை வரப்போகுது. இப்போவே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் போக போக பாலஸ்தீன், உக்ரைனில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அங்கே இருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வரும் இப்போ கூடிய விரைவில்.
இப்போவே நம்ம ஜென்ரேஷன்லே வந்து தான் ஆகணும். ஏன்னா கடைசி 100 வருஷம் தான் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். 1936 ஆரம்பித்தார், 2026 ஆயிடுச்சு, 90 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 90 ஆக போகுது, இன்னும் 10-15 வருஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இந்த துக்கத்திலிருந்தும் நீங்கள் தப்பிக்கணும், சொர்க்கத்துக்கும் போகணும். ரெண்டுத்துக்கும் ஒரே வழி தான். சொர்க்கத்தில் என்ன குணமோ அதே குணம் உனக்கு வந்துடுச்சுன்னா சொர்க்கத்துக்கும் வந்துடுவ, இங்கேயும் நீ தண்டனை அனுபவிக்க மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் 2100 வருடம் நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் நடக்குது. நமக்கு வர வியாதிகள், துரோகங்கள் எல்லாமே. இப்போ அந்த சொர்க்கத்தின் குணம் வரணும்னா முதல்ல இங்கே இருக்கிற குணத்தை நீ அழிக்கணும் இல்லையா? காமம், கோபம், பற்று, பொறாமை எல்லாத்தையும். இதை அழிக்கணும்னா கடவுள் சொல்கிறாரு, கடவுள் ஒருத்தர் தான். முஸ்லீம்கள் சொல்லுவாங்கள்ல, ஆனால் அதோடைய ஆழம் தெரியாமல் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர்னு சொல்கிறாங்க, அதை ஏன் சொல்லணும் அது தெரியல அவங்களுக்கு இல்லையா? அப்போ கடவுள் ஒருவர் தான், அவர் வருவதும் ஒரு முறை தான், அவர் கொடுப்பதும் ஒரு ஞானம்தான். அந்த ஒரு ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இதுதான் அர்த்தம் அதுக்கு பின்னாடி. மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள்னால மதங்கள் எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் இருக்க முடியும் நரகத்தில். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கீழே கீழே வந்திருக்கிறோம். இது எப்படின்னா பாருங்களேன், சொர்க்கத்தில் காமம் கோபம் இருக்காது, இங்கே காமம் கோபம் வரும்போது தான் துக்கம் வருது, அப்போ தான் மதங்கள்லாம் உருவாக்குறோம். அது எப்படின்னா, ஒருத்தன் கடலில் மூழ்கும் பொழுது ஒரு சின்ன துரும்பு பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கட்டைன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கட்டையை பிடிச்சா என்ன ஆகும்? அதோடு சேர்த்து நீங்கள் கீழே தான் போயிட்டு இருக்கணும். அப்படி தான் நம்ம எல்லாருமே கீழே வந்துட்டோம். இப்போ கடவுள் மேலே வர்றதுக்கான வழி சொல்கிறார். ஏன்னா இங்கே வரப்போகிறது உடம்பு கிடையாது, ஆத்மா. ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது. ஆத்மாவில் பாவம் சேருது, அதுதான் கீழே இறங்குறதுன்றது. அந்த பாவத்தை சேர்க்குற வழியைத்தான் எல்லா மதங்களும் பண்ணியிருக்குது. இப்போ அதிலிருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா அந்த பாவத்தை நீக்கிறதுக்கான வழியை பிடிக்கணும். அதைத்தான் இறைவன் கொடுக்குறார். என்னது? ஒன்று ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருன்ற. ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அவரைத்தான் அல்லானும் பரமபிதானும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே, அவரை மட்டும் நினைவு பண்ணு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வணங்குறது கிடையாது. வணங்குறதுக்கும் நினைவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம், இரவு பகலுக்கான வித்தியாசம். எல்லா மதத்தினரும் வணங்குறாங்க. எதுக்கு? எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படி ஏதோ ஒன்றுத்துக்காக வணங்குறாங்க. இல்லாட்டினா எதுக்குன்னே தெரியாமல் வணங்குறாங்க. அவங்க அதை விட மோசம். கேட்குறவங்கள விட எந்த பிரதிபலனும் இல்லாமல் வணங்குறது அதை விட மோசமானது. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், எனக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது, எதுக்கு விழுந்து விழுந்து வணங்கிட்டு இருக்கிற? நான் சொல்கிறத செஞ்சால் போதும். நீ என்னை நினைக்கிற, அதுவும் எனக்காக கிடையாது, மனிதர்களை நினச்சி தான் உனக்கு பற்று வந்தது, காமம் வந்தது, எல்லாம் பாவம் இருந்துச்சு. இப்போ உடலற்ற என்னை நினைவு செய், எப்பயும் பரிசுத்தமாக இருக்கிற என்னை நினைவு செய். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் தெரிந்து நினைவு செய். ஏன்னா அவரே வரார், தினம் தினம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். அதில் அவருடைய குணம் வெளிப்படும். ஒருத்தர் பேசினா தானே அவருடைய குணம் வெளிப்படும். ஸோ அவர் நம்ம கூட இப்போ பேசிகிட்டு இருக்கிறார், எப்போவோ கிடையாது, இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ அதோடைய சாரமாக என்னென்னா, ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் உடம்பு இருக்குதுன்றதை மறந்து அவரை நினைக்கணும் இல்லையா? உடல்னு நினச்சிங்கன்னா உடலுடைய அப்பா அம்மா கணவன் மனைவி தான் ஞாபகம் வருவாங்க. உடலே இல்லை ஆத்மான்னு நினச்சா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதை நினச்சி என்ன பண்ண போகிறோம்? அந்த ஆத்மாவிலே பெஸ்ட்டாக இருக்கிறது பரமாத்மா, இறைவன். ஸோ அவரை நினைக்க போகிறோம். அவரும் அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கார், செம்பன் நிறமான ஒளி உலகத்தில். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நினைக்க நினைக்க உடல் என்பதே மறக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நின்னாலும் உட்காந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தொடர்ந்து 24 மணி நேரமும். ஆனால் கட்டாயிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் யுத்தம். இந்த நினைவு தான் யுத்தம். நினைக்கிறதுல தான் யுத்தம் இருக்குது. அல்லாவின் வழிப்படி யுத்தம் செய்கிறதுன்றது இதுதான் அர்த்தம். அல்லாவின் வழி கத்தி கடப்பாரை எடுத்துகிட்டு போய் யுத்தம் சொல்கிறது அது மனித வழி. மனுஷன் தான் கத்தி கடப்பாரை எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது, ஏவுகணை விட்டு சண்டை போடுறது, ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறது. இந்த மாதிரி முட்டாள்தனமான வழியை கடவுள் சொல்ல மாட்டார், மனுஷன் தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் பாவிகளாக தான் ஆவீங்க. ஆனால்
அல்லாவின் வழிப்படி யுத்தம் செய்வதனால் தூய்மையாகிறீங்க. ஏன் இறைவனை நினச்சி உடல்ன்ற உணர்வே மறந்து போச்சுன்னா, உடலை பார்த்தால் தானே உங்களுக்கு காமம் வரும். உடலே தெரியல, அந்த ஜோதி தான் தெரியுதுன்னும் பொழுது எப்படி காமம் வரும்? தெய்வீக குணமல்லவா தூண்டப்படும். ஒரு ஆத்மாவையும் பார்க்கும்போது இது என் அப்பா சிவனுடைய குழந்தைக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சகோதர அன்பு அல்லவா வரும். முஸ்லீம்கள் பாய் பாயின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். தெரியாமல் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடவுள் சொல்கிறார், யாராக இருந்தாலும் உனக்கு சகோதரன் மட்டுமே. ஏன்னா இந்த ஞானத்தை கோடியில் ஒருத்தர் தான் எடுக்க போகிறாங்க. இப்போ அவங்க மட்டும்தான் உனக்கு சகோதரனா? எல்லோரும் சகோதரன் தான். ஆண் மட்டும் இல்லை, பெண்ணும் சகோதரன் தான். ஏன்னா உடம்பை பார்த்தா தானே ஆண் பெண்ணு. ஒரே ஆத்மா ஆணாகவும் பிறக்கும், பெண்ணாகவும் மாறி மாறி தான் பிறக்கும். இப்போ நான் ஆணாக இருக்கிறேன்னா முன் ஜென்மத்தில் பெண்ணாக இருந்திருப்பேன், அடுத்த ஜென்மம் மீண்டும் பெண்ணாக தான் பிறக்க போகிறேன். ஸோ இப்படி மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த மாறக்கூடிய அழியக்கூடிய உடலின் பக்கம் கவனத்தை செலுத்தாத, ஆத்மாவிலே கவனத்தை செலுத்து. பரமாத்மாவின் நினைவிலேயே இரு சதான்றார். அப்போ அந்த நினைவில் இருக்க இறைவனுடைய ஞானம் அந்த முரளியை கேட்க அதில் இந்த தெய்வீக குணத்தை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஆத்ம உணர்வில் எப்படியெல்லாம் நிலை பெறுவது, எதனாலெல்லாம் விழறோம், இதை பற்றியே தான் கடவுள் திரும்ப திரும்ப சொல்லுவார். ஸோ அப்படி நாம் அவருடைய நினைவு ஒரு 10 நிமிஷம் கூட, ஏன் 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட உங்களால் கண்டினியூஸாக நினைக்க முடியாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு. அது அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தினம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். டைம் நோட் பண்ணணும், எவ்வளோ நேரம் நினச்சிங்க அப்படிங்கிறது. இது இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி எந்த வேலை செஞ்சாலும் அதை விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷமாச்சோ இறைவனை நினைங்க. முழுக்க இறைவனுக்கு மட்டுமே நினைக்கிறது தான். மரணப்படுக்கையில் இருந்தாலும் நினைக்கிறது ஈஸி தானே. காதலனை காதலி நினைக்கிற மாதிரி நினைங்கன்ற அந்த மாதிரி உருகி அந்த அன்பு அந்த போதை இல்லை. அந்த லவ் பண்ணும்போது குறிப்பாக பிரிஞ்செல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க நினைவிலே வாடிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இறைவனை நினைங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்படி நினைக்க ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு உடம்பு இருக்குதுன்ற உணர்வே போயிடும். யாரை பார்த்தாலும் இயல்பாகவே உங்களுடைய கவனம் அந்த ஆத்மாவில் இருக்கும். அவங்க எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது. அந்த நிலை தான் கர்மாதித்த நிலைன்னுவார். அந்த நிலை அடையும் போது தான் உலகழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நிறைய அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் காட்சி கிடைக்கும். ஒவ்வொரு பிரம்மகுமாரியும் அந்தந்த ஏரியாவில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவர்கள் வரும்போது அவங்க கடவுளை யாராக நினைத்தார்களோ அல்லது இறை தூதர்னு யாராக நினைத்தார்களோ அவர்களாக இவர் காட்சி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ முஸ்லீம் மதத்திலையும் இயேசுவின் 2ஆம் வருகை அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன் இருக்குது? ஏன் நம்பணும்? இயேசுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்களுக்கு சம்மந்தம்லாம் நபியோட மட்டும்தான். ஏன் இதை வச்சுருக்கிறாருன்னா, நபி இறந்துட்டாருன்னு வெளிப்பட்டுடுச்சு. அப்போ இயேசு மறுபடியும் வரணும். ஏன்னா இவங்களுக்கு கடவுளை பற்றி தேவதைகளை பற்றி தெரியாது. இந்துக்கள் தேவதைகள்ன்றாங்க இல்லையா, அவங்க நிறைய சாமி கும்பிட்றாங்க. அதனால் அவங்க எந்த சாமி கும்பிட்றாங்களோ அந்த காட்சியாக இப்போ நான் தான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். என் முன்னாடி ஒரு சகோதரர் ஒரு விஷ்ணு பக்தர் வர்றாருன்னா நான் விஷ்ணுவாக தெரிவேன். ஒரு மாரியம்மன் பக்தர் வர்றாருன்னா நான் மாரியம்மனாக தெரிவேன். ஆனால் இது நான் பண்ணுறது இல்லை, கடவுள் அந்த மேஜிக் பண்ணுவார். முழுக்க இறைவன் நினைவிலே நம்மளால் நிலைக்க முடிந்தால் அந்த மேஜிக் நடக்கும். கடைசியில் கண்ணு முன்னாடி பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரண்டர் ஆகிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ முஸ்லீம்களுக்கு எதுவுமே எந்த சிலை எதுவுமே கிடையாது இல்லை, பாவம் இல்லை அவங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு தான் இயேசு வருவார் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒவ்வொரு நாட்டிலையும் இயேசு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களே, அவங்க எந்த இயேசுக்கு பழக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது நம்பிடுவாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க யாரை பார்த்தால் நம்புவாங்களோ அவங்க கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். இல்லை முஸ்லீம்களும் அதானே நம்பிட்டு இருக்கிறாங்க. இயேசு கடைசியில் அல்லாஹ் தான் கடவுள்னு எல்லாருக்கும் சொல்லுவாருன்ட்டு. அதை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். கடவுள் ஒருத்தர் தான், அவரை எப்படி நினைக்கிறதுன்னு சொல்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ இப்படி அவரை நினைக்க உடல்ன்ற உணர்வு மறக்குது. ஆக்சுவலாக உடல் இல்லாமல் ஆத்மா இருந்தால் அதுக்கு வேறு என்ன, செத்துட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக உடம்பு விட்டு ஆத்மா வெளியாயிடுச்சு. ஆனால் இப்போ உடம்புல இருந்துக்கிட்டே உடல்ன்ற உணர்வே மறக்கிறது. இதுதான் சாகிறது. அப்படி செத்துட்டா
ஒருத்தனுக்கு காமம் வருமா? எவ்வளோ அழகான ஆணோ பெண்ணோ நிர்வாணமாகவே நின்னா கூட அவங்களுக்கு காமம் வருமா? செத்துட்டா பணத்துக்கு. ஜென்ம விரோதி வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு கோபமோ பயமோ வருமா? அவன் குழந்தையே வந்து அழுதாலும் அந்த பணத்துக்கு பற்று வருமா? அதுக்கு இந்த உலகத்தையே உன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னாலும் அந்த பணத்துக்கு பேராசை வருமா? அல்லது அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் எட்டி மிதிக்கிறான், டே என்னையே மிதிக்கிறேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு அகங்காரம் வருமா அந்த பணத்துக்கு? அந்த மாதிரி உயிரோடு இருந்துக்கிட்டே உங்களை மாத்துறார் கடவுள். இதை வந்து கடவுள் மர்ஜீவா வாழ்க்கை அப்படின்ட்டு பிரம்மகுமாரிகள் முரளியில் சொல்லுவார். உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த மாதிரி வாழ்வது. அப்படி இருக்கும்போது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்ல முடியும். ராமரை வந்து ராஜ்யத்தை விட்டுட்டு போன்னு சொல்லும்போது சிரிச்ச முகம் மாறாமல் நான் ஆண்டா என்ன தம்பி ஆண்டா என்னம்மா, அவரை வெளியில் துரத்துற சித்திக்காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். அவன் என்ன சொல்ல, டேய் உனக்கு தன்மானம் இல்லையா அப்படின்னு ஏற்றி விடுவாங்களே, அதான் சாத்தானுடைய வழி, மனித வழி. அப்போ அப்படி இறக்குறார் இல்லை, உயிரோடு இறந்துட்டு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த இழப்பு பெரிய விஷயமாக தெரியலை. இயேசு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பயங்கர கோபக்காரனாக இருப்பார். அத்தி மரத்தை சபிப்பார். வீட்டுக்குள்ளே யாரும் விடலைன்னா அங்கே காலடி மண்ணை எடுத்து அவன் நாசமாக போன்னு சபிச்சுட்டு போன்ட்டு சிஷ்யர்கள்கிட்ட சொல்லுவார். ஸோ அப்படி தான் நாம் அதை அந்தளவுக்கு மோசமாக இல்லாட்டினாலும் ஏதோ ஓரளவுக்கு நம்ம மோசமாக தான் இருக்கிறோம் இந்த ஞானம் எடுக்கிற வரைக்கும். இப்போ இந்த ஞானம் எடுக்க உங்கள் குணம், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா செத்துட்டீங்களான்னு தெரியாத அளவுக்கு உங்கள் குணம் மாறிடும். இருக்கிறீங்கன்றதே தெரியாது. அப்படி கடவுள் மாத்துறார். அப்போ உயிரோடு நம்மை கொல்வதற்கு சமம் தானே. அப்போ அந்த முஸ்லீம் சகோதரர் கமெண்ட் போட்டது கரெக்டு தான். ஏன்னா ஒரு மனுஷனே இயேசுவை கொல்லும்போது அல்லாவால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனால் இங்கே கொல்றதுன்றது அந்த சாகடிக்கிறது கிடையாது. அது கடவுள் பண்ண மாட்டார், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே உயிரோடு கொல்றதுன்றது இது தான். அப்படி கொல்லும் நிலையை அவர் எப்போ அடைகிறார்? சிலுவையை அந்த கடைசி நேரம் நெருங்க அவருடைய குணம் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். கடைசியில் அவர் சிலுவையில் அறைந்த பிறகு விழா எலும்பில் குத்துவாங்க. குத்தும்போது அப்பா இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கே தெரில, இவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்வாங்க. இப்போ பாருங்களேன், இந்த விஷயம் உண்மைன்னு நம்புறதுனால எவ்வளோ பெரிய ட்ராபேக் அப்படின்னா, அப்பா இயேசு அப்படி இருந்துட்டார், அந்த மாதிரி நாம் இருக்கணுன்றதை விட்டுறாங்க. அந்த மெசேஜ் முஸ்லீம்கள் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்ட்டாங்க. அப்போ அந்த மெசேஜே இல்லாமல் போயிடுச்சு, பாவம் இல்லையா? ஸோ எல்லாமே கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே மிக அற்புதமான ரகசியம் இருக்குது. இறைவன் கொடுக்குற ஞானம் அதில் ஒளிஞ்சு இருக்குது. ஸோ அதைத்தான் அந்த சுரங்கத்துலேருந்து தங்கத்தை வெட்டுற மாதிரி வெட்டி நாம் போடுறது தான் ஒரு வீடியோவும். ஸோ அதனால தான் இந்து மதத்தில் சிவனை அழிக்கும் கடவுள்னே சொல்லுவாங்க. அழிக்கும் கடவுள் தான். சிவன் சொத்து குலநாசம் எல்லாமே அந்த நெகட்டிவாகவே இருக்கும் வேர்டு. சிவனை வந்து வீட்டில் அந்த லிங்கம் வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. ஐயோ அப்படின்னு பயப்படுவாங்க சிவனை கண்டால். கடவுள் அவர் மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு ஞானம் வரும். ஞானம் வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் விலகிறாங்க. உங்கள் மனைவி காமத்தை விடுறா அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களா? பயம் வந்துடும் இல்லையா? அதேமாரி உங்கள் கணவன் பற்ற விடுறாருன்னா உங்களுக்கு பயம் வந்துடாது? உங்கள் அப்பா அம்மா பற்ற விட்டுறாங்கன்னா பயம் வந்துடாது? ஆனால் அது அப்படி கிடையாது. பற்று தான் கட் பண்ணுவாங்களே தவிர அன்பு கட் பண்ண மாட்டாங்க. என்னுடையவங்கன்ற உணர்வு மட்டும் இருக்காது. அப்போ என்னென்னா ஏதோ ஒரு நாள் யாரோ இறந்து தானே ஆகணும், அந்த நேரம் துடிக்காமல் இருக்க முடியும். ஸோ அப்போ இறைவன் நினைவிலே இருக்க தான் இது சாத்தியம். ஸோ அப்படி நீங்கள் இறப்பதினால் உங்களை நீங்கள் அழிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 5 விகார சாத்தான் அழிக்கிறீங்க. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம். இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவனை அழிக்கிறது தான் ராமாயணம். அங்கே ஒருத்தர் பொண்டாட்டியை கடத்திட்டு போயிட்டாரு 10 தலையை வச்சுக்கிட்டு அவனை அழிக்கிறது கிடையாது. இங்கே உள்ளுக்குள்ளே நடக்கிறது அங்கே கதை ரூபத்தில் வெளிப்பட்டுருக்குது. ஸோ நம்ம ஏன் எல்லா மதத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லா மதத்துலேயுமே இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே காட்டுறோம். அதுதான் அத்தாட்சியை
இறை தூதர் திட்டமாக உங்களுக்கு காட்டிவிட்டார், இனியும் நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்ட்டு சில விஷயம் நெகட்டிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க. ஏன்னா கடவுளுக்கு மிக பிரியமான குழந்தை. அந்த 3 முக்கியமான மதங்கள், இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், இதில் கடைசியாக வந்த மதம் முஸ்லீம் மதம்னா கடைசி குழந்தைய எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ கடவுளுக்கு செல்லமான குழந்தைங்க முஸ்லீம்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க, கடவுளை பிடிப்பீங்க, சொர்க்கத்துக்கு வருவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.